ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிற பாயாசம் ஸ்வீட்லாம் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற வரைக்கும் ஊற வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லேசாக சூடானதும் இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சிம்லே வச்சு நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை லேசாக கலர் மாதிரி செவந்து வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட நல்லா 1 லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ரவை கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாகி கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நமக்கு ரவை கூட நல்லா வெந்திருக்கும். இப்போது 2 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது கூட 5 ஏலக்காய் 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு வேக வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தோலை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை இந்த பாயசத்தில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிழங்கு பால்லையே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவு செவந்ததும் இதில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்ததும் இதை அப்படியே எடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வறுத்து சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. லேசாக ஒரு கொதி வந்ததும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்தளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இனிப்பு சரியாக இருக்கும். அதிக இனிப்பு சேர்க்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெல்லம் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிறத விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.